ஒரு நண்பர் உப்பை பற்றி சொல்லியிருந்தார். நம்ம சமைக்க உணவில் பயன்படுத்தக்கூடிய உப்பு சோடியம் குளோரைடு. அதில் இருக்கிற சோடியம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம உடல் 60% நீரால் ஆனது, 40% திடப்பொருள். இந்த திரவத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுல சோடியம் முக்கிய பங்கு வகிக்குது. உடலோட ஒரு செல்லும் இயங்குறதுக்கும் சோடியம் ரொம்ப அவசியம். இந்த சோடியம் குறையும் போது உடலில் கிராம்ஸ் வரும், சுய நினைவுகள் குறையும், ஃபிட்ஸு கோமாவும் ஏற்படலாம். இந்த சோடியம் அதிகமாச்சுன்னா உடலில் நீர் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். இந்த அதிகப்படியான நீரும் சோடியமும் சேர்ந்து கிட்னி மேலே அழுத்தத்தை உண்டு பண்ணி கிட்னி பாதிப்படைய வைக்கலாம். இரத்த குழாய்கள் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தி பிபி ஏறலாம். இருதயத்தின் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தி இருதயம் பலகீனம் அடையலாம். இந்த உப்பு எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும்? WHO படி ஒரு நாளைக்கு ஒரு நபர் 5 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியன் உணவுப்படி நாம் 10 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த அதிகப்படியான உப்பை எப்படி குறைக்கிறது? சால்டட் ஃபுட்டு, அப்பளம், ஊறுகாய், டின்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பார்பிக்யூ ஃபுட்டு, ஃப்ரை பண்ணது இதெல்லாம் அவாய்ட் பண்ணாவே கொஞ்சம் உப்பு குறைஞ்சிரும். ஒரு நபர் 5 கிராம் எடுத்துக்கலாம்னா ஒரு 5 கிராம்ன்றது ஒரு ஸ்பூன். நம்ம ஒருத்தருக்கு தனியாக நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு சமைக்கிற சாப்பாட்டில் 5 ஸ்பூனுக்கு மேலே உப்பு போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா சீராக இருக்கும். நன்றி, வணக்கம்.